ஆஞ்சநேய பகவானுக்கும் பிறந்தவன் வீர ஆஞ்சநேயன். ஓடி வாடா. என்ன பார்த்தா ராமானு கூப்பிடுற அம்மா தாலியா இருக்கா? நான் எப்படி பிறந்தேன், நான் எப்படி வளர்ந்தேன் என்று தெரியுமா? அப்படியா? நான் எப்பேர் மட்டும் தெரியுமா? வீர ஆஞ்சநேயன். நான் பிறந்தவுடனே என் தாயிடத்தில் பால் குடிக்க சென்றேன். என் தாயார் நல்ல தெரியும். சொல்லுங்க மகனே, உடலோ மாநில உடல், முகமோ குரங்கு முகம். என்னிடத்தில் பால் கொடுத்தால் நீ என் சிரத்தை கடுத்து விடா என்று உனக்கு பால் கொடுக்க முடியாது என்று என் தாயார் தெரிவித்தார். அதுக்கு அம்மா நான் பசி எடுக்கிறது என்று தெரிவித்தேன். என் தாயார் தெரிவித்தால் தெரியுமா? மகனே, உனக்கு வேண்டிய கனிகளை தருகிறேன், அதை உண்டு பசி அறிக்கொள் என்று தெரிவித்தார். அதற்கு நான் தெரியுமா? கனி என்றால் எப்படி இருக்கும் தாயே அப்படின்னு என் தாயை பார்த்து கேட்டேன். நிரந்தரத்தோடு எது இருக்கிறதோ அதுதான் கனி என்று என் தாயார் தெரிவித்தார். என் தாயார் கனி எடுக்க சென்று விட்டாரப்பா. நானும் பசியோடு துடித்துக் கொண்டிருந்தேன். அதிகாலையிலே சிவந்த நிறத்தோடு சூரிய பகவான் தோன்றினார். சூரிய பகவான்? ஆமா, உண்மைதானப்பா. அதுதான் கனி என்று ஒரே பாய்ச்சலாக பாய்ந்து சூரிய பகவானை கவச்சென்றேன். என்ன கவச்சென்ற உடனே என் சூரிய பகவான் என்ன பார்த்தார். என்ன இது குட்டி குரங்கானது நம்மை கடிக்க வருகிறது என்று சூரிய பகவான் கையில் இருக்க வஜ்ரத்தால் ஒரே ஆடி யார் அழித்து விட்டார். ஒரு முகத்தின் அழகு நான் மூச்சடைந்து விழுந்து விட்டேன். அப்பா ஓடி வந்தார் என் தந்தையோட வாயு பகவான். என் மகனை மூச்சடைக்க செய்து விட்டாயே அப்படி என்று உலகத்தையே காத்து இல்லாமல் அழைத்து விட்டார். அப்பா என்ன சாமி, காத்து இல்லாமல் அழைத்து விட்டார். தேவர் மூவரும் பூலோக மக்களும் காற்று இல்லாமல் திண்டாடப்படுகிறார்கள். காத்து இல்லாமல் திண்டாடப்பட்டால் காத்து இல்லாமல் யாரும் மூச்சு விட முடியாது. அதனால் அனைவரும் ஓடி வந்தார்கள். வாழைப்பழம் காலில் விழுந்து, சுவாமி, காத்து இல்லாமல் என்னால் வாழ முடியவில்லை, நீங்கள் தான் காப்பாற்ற வேண்டும் என்று தெரிவித்தார். ஆமா, என் தந்தையார் வாழைப்பழம் என்ன தெரிவித்தார் தெரியுமா? என் மகனுக்கு உயிர் கொடுத்தால் காத்து விடுகிறேன், இல்லை என்றால் காத்து விட மாட்டேன் என்று என் தந்தையாளர் வாழிபவன் தெரிவித்தாரப்பா. ஆமா, அப்படி தெரிவித்தவுடனே அனைவரும் தேவர் மூவர் அனைவரும் ஒன்றாக சென்றார்கள். இவனுக்கு சிரஞ்சீவி பட்டம் கொடுத்தார்கள். எனக்கு இந்த மகனுக்கு மூச்சு கொடுத்து சிரஞ்சீவி பட்டம் எனக்கு கொடுத்தார்கள். அப்பா அப்படி சிரஞ்சீவி பட்டம் கொடுத்து நான் என்றுமே சாகாத வரம் கொடுத்து விட்டார்கள். ஆகையினால் என் தந்தையால் வாழ்பவன் எனக்கு எந்தவித குறையில்லாமல் இன்று முதல் அன்று வரை எந்தவித குறையில்லாமல் காத்து வருகிறார். அப்பா அப்படி இருந்தாலும் ஆண்டு வரும் வாலிக்கும் சுக்கிரவனுக்கும் நான் மந்திரியாக வேலை செய்து வருகிறேன். அப்பா அப்படி இருக்கிறியா? ஆமா, இருந்தாலும் யார் அடுத்த காரணம் யாரை பார்க்கணும்? சுக்கிரபாகனை பார்க்கணும். புறப்பட பார்க்கலாம். சுவாமி வணக்கம். சுவாமி வாழ்க 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 வாழ்க. ஆஞ்சநேயா, புதுவை வருகைத்தான் எதிர்பார்த்துக் கொண்டிருந்தேன். எங்கு செல்கிறாய், எப்போது வருகிறாய், எப்போது போகிறாய் என்பது தெரியவில்லை. நான் எங்க போகிறேன்? உங்களை விட்டு ஒரு நொடி கூட பிரிவேனா? உன்னை தான் காண்பதற்கு காவலாக இருக்கிறேன். அடுத்த காரணம் என்னவோ? அப்படி துந்தவி இருக்கிறானே கொடிய மாயாவி அரக்கன், அவன் என் அண்ணனோடு சமர்க்க வந்திருக்கிறான். சமர்க்க வந்த சமயத்திலே இருவரையும் முட்டி மோதி இருக்கிறார்கள். என் அண்ணாவோ அவனை கொண்டு விட்டு இருக்கிறார். அப்படியா சுவாமி? பரிந்து தன்னுடைய மகனான மாயாவி சமர்க்க வந்திருக்கிறார். சமர்க்க வந்திருக்கிறார். வந்தவுடனே இருவரும் முட்டி மோதி இருக்கிறார்.
இருக்கிறார்கள். முட்டி போது சமயத்தில் நாம் இருவரும் விளையாடுவதற்கு இடம் இது கிடையாது. நாம் சண்டை செய்வதென்றால் நீண்ட நேரம் என்றால் படைக்க உள்ள பிரதவாரம் இருக்கிறது. சென்று நாம் இருவரும் சமர் செய்யலாம் என்று அழைத்திருக்கிறான் கொடிய மாயாவி. ஆமா, இந்த நோக்கத்தை கண்டு ஏதோ சூழ்ச்சி இருக்கும், சூது இருக்கும். நாம் வெற்றி பெற வேண்டும் என்றால் சில மாதங்களாகலாம், சில வருடங்கள் கூட ஆகலாம். அதனால் மீண்டும் அவனே வெளியே வந்து விட்டால் நம் மக்களுக்கு என்ன ஏற்படுவான். அதனால் என்னை அழைத்து தம்பி நான் சமர் முடித்து மீண்டு வருவரையில் பொழுது வாரத்தில் காவல் இருக்க வேண்டும் என்று கட்டளையிட்டிருக்கிறார். ஆமாம், அதன் மண்டமாக என் மனைவி உரிமையை சந்தித்தேன். அவரிடத்தில் விடைபெற்று விட்டேன். இருவர் பொழுது வாரம் செல்ல வேண்டும். காவல் இருக்கலாம். அது